வெல்கம் டு எஸ்கே டெக் வாரியர். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோங்க. என்னன்னா ஸ்டாக்கிங் வந்து நம்பையில் எப்படி ஸ்டாக்கிங் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட என்விரான்மெண்ட் ஓப்பன் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி என்னோட டெர்மினல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ஜூபிட்டர் நோட் புக் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ரீநேம் பண்ணிப்போம். ஸோ அந்த ஸ்டார்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா, இதில் வந்து நம்ம வந்து ஒரு பேக்கேஜ் வந்து கால் பண்ண போகிறோம். அந்த பேக்கேஜ் பேர் என்னென்னா நியூ ஆக்சஸ். அந்த எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ்ன்னு சொல்கிறோம், அது மாதிரி நியூ ஆக்ஸ், அது அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஷியோலஸாக நம்மளோட நம்பையை கால் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேக்கேஜ், அதாவது நம்ம நம்பைங்கிறது ஒரு கண்டெய்னர், அந்த கண்டெய்னர் வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ அந்த நம்பைக்குள்ளே இருக்க ஒரு இண்டிவிஜுவல் பேக்கேஜ் மட்டும் அதை மட்டும் எனக்கு எடுத்து அதை வச்சு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா நம்பை. ஓகே, நம்பைக்குள்ளே இருக்கிற அதை இம்போர்ட் பண்ணுறேன். என்ன அதோட பேர் அப்படின்னாக்கா நியூ ஆக்சஸ். ஓகேங்களா? ஓகே, ஆல்ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், எனக்கு வந்து 2 அரே வேணும். அப்போ தான் வந்து இந்த ஸ்டாக்கிங் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ 2 அரே வேணும்னா நான் நார்மலாக ஒரு அரே எப்படி கிரியேட் பண்ணுவேன், a equal to a dot numpy dot a range. இந்த a ரேஞ்சில் நான் என்ன கொடுப்பேன், என்னோட வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 15 கொடுத்துட்டேன். அப்போ என்ன பண்ணுவோம், இது ஒன்று 1 டைமென்ஷனல் அரேவே எனக்கு வந்து அவுட்புட் வந்துடும். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் ஏங்கிறத கால் பண்ணி காட்டுறேன். ஸோ 1 டைமென்ஷனலாக வரும். எனக்கு 2 டைமென்ஷனலாக வேணும் அப்படின்னாக்கா ரீஷேப்புங்கிறத வச்சு யூஸ் பண்ணிப்போம். இந்த ரீஷேப்பில் நம்ம என்ன பண்ணுவோம், எத்தனைலேருந்து எத்தனை வரல வேணும். இப்போ வந்து எனக்கு வந்து 5 ரோஸ் வேணும், இல்லாட்டி 3 ரோஸ் போதும், 5 காலம்ஸ் இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் தப்பு பண்ணியிருக்கேன், ரீஷேப். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 ரோஸ் இருக்கும், 5 காலம்ஸ் வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து ஏங்கிற ஒரு அரே ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பிங்கிற இன்னொரு ஒரு அரே கிரியேட் பண்ணுங்க. அந்த அரே வந்து எப்படி கிரியேட் பண்ணுங்க, பி ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு np டாட் ரேஞ்ச். இந்த ரேஞ்சில் வந்து 13 மென்ஷன் பண்ணி 30 டாட் ரீஷேப். அப்போ இதில் என்ன பண்ண போகிறேன், நான் வந்து அதே மாதிரி 3 ரோ இருக்கணும். அப்போ எத்தனை காலம்ஸ் நம்ம கொடுக்கணும், 30ங்கும் போது 10 காலம்ஸ் இருக்கணும். அப்போ தான் இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ 10 × 3 30 அப்படின்னு வரும். இல்லை பெஸ்ட் மேட்ச் நீங்கள் வந்து 11 கொடுத்தீங்கன்னாக்கா, இப்போ பாருங்கள் 10 கொடுத்துட்டு ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு அவுட்புட் என்ன வருது, பீனு கொடுத்து நான் ரன் பண்ணும்போது எனக்கு 10 காலம்ஸாக 3 ரோஸாக வந்து எனக்கு வந்து அவுட்புட் வருது. இதே இங்கே வந்து நான் மிஸ் மேட்சாக கொடுக்குறேன், 11 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு அவுட்புட் என்ன வரும், எரர் வரும். ஏன்னா அது வந்து மேட்ச் ஆகலை அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம கொடுத்துருக்கத கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? அதனால தான் அது வந்து எரர் வரும். இப்போ ஸ்ப்ளிட் பண்ணுறது, இப்போ 30 எப்படி எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணலாம், 6 × 5 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், 1 × 10 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், 2 × 15 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நமக்கு கரெக்டாக ஸ்ப்ளிட் ஆகுற மாதிரி நம்மளோட வேல்யூஸை நம்ம மென்ஷன் பண்ணோம். அதான் ரீஷேப்பில் 2 பேராமீட்டர் கரெக்டாக கொடுக்கணும். ஓகே, ஆல்ரைட். ஸோ இப்போ ஸ்டாக்கிங்க்கு வரலாம். ஸோ 2 அரேஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக்கிங் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஸ்டாக்கிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, காலம் ஸ்டாக் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை எப்படி நான் கால் பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ் ஈக்குவல் டு ஏதோ ஒன்று, எக்ஸுங்கிற வேரியபிள் நேம், நம்பை கால் பண்ணுங்க, நம்பை டாட் அதுக்கப்புறம் காலம் ஸ்டாக். இந்த காலம் அண்டர்ஸ்கோர் ஸ்டாக். இந்த காலம் ஸ்டாக்ல உள்ள நீங்க பாஸ் வேல்யூ, அதாவது நம்மளோட அந்த ஏ பின்னு 2 அரே பாஸ் பண்ணும்போது டபுள் பேரண்டிஸ்குள்ள தான் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? இண்டிவிஜுவலாக நீங்கள் ஏ கமா பின்னு கொடுத்தீங்கன்னா அது எடுத்துக்காது. ஸோ கமா பி அப்படின்னு கொடுத்து நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, இப்போ நமக்கு அவுட்புட் என்ன வரும், எக்ஸ்னு கொடுத்து அவுட்புட் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவுட்புட் என்ன வந்திருக்கும், ஆல்ரெடி இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு, அதாவது ஏங்கிற அரேயும் ப்ளஸ் பிங்கிற அரேயும் மெர்ஜ் பண்ணி எனக்கு வந்து அதே 3 டைமென்ஷனலாக நமக்கு கொடுத்துருக்காது. 3 ரோஸாகவும் மீதி இருக்கிறது எல்லாமே காலம்ஸாக எடுத்து ஆட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஓகே,
ஆல்ரைட். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ இந்த காலம் ஸ்டாக்ங்கிற ஒரு ஸ்டாக் வச்சு தான் நம்ம கொடுக்க முடியுமா அப்படின்னாக்கா, இதே ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்றது இன்னொரு இது இருக்கு. அது பேர் வந்து ஹெச் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து z ஈக்குவல் டு அதே காலம் கொடுத்துக்கலாம். அதாவது numpy டாட் ஹெச் ஸ்டாக். இந்த ஹெச் ஸ்டாக்ல அதே மாதிரி a கமா b நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னோட அவுட்புட் என்ன வரும், z கொடுக்குறேன். ஸோ அதே சேம் ஆப்ரேஷனை எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். இது வந்து ஹெச் ஸ்டாக். இதுதான் இந்த ஸ்டாக் ஆப்ரேஷன். நம்ம காலமாக நம்ம கொடுத்துக்கிட்டாலும் கொடுத்துக்கலாம், இல்லை ஹெச் ஸ்டாக் அப்படின்னு கொடுத்து நம்ம இது பண்ணிக்கிட்டாலும் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், எனக்கு இந்த மாதிரி ஜெட்டுங்கிறதுல எனக்கு வந்து 2 அரேயும் மென்ஷன் பண்ணி வந்திருக்கு. அதாவது ஏங்கிறதும் பிங்கிறதையும் கன்கார்டினேட் பண்ணி வந்திருக்கிற மாதிரி எனக்கு வந்திருக்கு. ஸோ எனக்கு வந்து ஏ மட்டும்தான் வேணும், பி எனக்கு வேண்டாம். இல்லை நியூ ஆக்சஸ் இப்போ புதுசாக வந்திருக்கிறது என்ன அப்படிங்கிறத மட்டும் நான் பார்க்கணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இது ஒரு வேரியபிள் நம்ம xx ஈக்குவல் டு numpy டாட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹெச் ஸ்டாக்கோ இல்லை காலம் ஸ்டாக் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஹெச் ஸ்டாக் யூஸ் பண்ணுறேன். இந்த ஹெச் ஸ்டாக்கில் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, ஓப்பன் பண்ணிவிட்டு அதாவது டபுள் ஓப்பன் பண்ணி அதில் என்னோட ஏங்கிறத மட்டும் ஒரு காலமாக எனக்கு எடுத்துகிட்டு வா அப்படின்னா ஏ மட்டும் கொடுத்துட்டு ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் கோலன். அதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு காலம்ஸ் எந்த பிரச்சனையும் இல்லை, ரோஸை மட்டும் ஒரே ரோ எடுத்துருவா, நியூ ஆக்சஸ் மட்டும் எடுத்துருவா, அதை மட்டும் எடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவுட்புட் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் எக்ஸ்எக்ஸ் பிரிண்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, ஒரே லைனில் எனக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு காலம்ஸ் பார்த்தீங்களா, இப்போ ஏங்கிறது இப்போ நம்ம கேட்டிருக்கிறது வந்து ஏவை மட்டும் தான் கேட்டிருக்கோம். அப்போ ஏ வந்து இந்த நியூ ஆக்சஸ் அல்லாமல் ஏவை மட்டும் எனக்கு எடுத்துருது. 0 1 2 3 4 5 6 7 8 அப் டு 14 வரலாம். நீங்கள் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே 0 to 14 வரலாம் வந்து 3 ரோ அதாவது 3 ரோஸ் 5 காலம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து ஒரே ரோவாக கொண்டு வந்துடும், ஒரே ரோவாக நமக்கு அவுட்புட் கொண்டு வந்துடும். ஸோ இதே மாதிரி எனக்கு பி மட்டும் வேணும் அப்படின்னாக்கா அதே மாதிரி நீங்கள் சேம் ப்ராசஸ் தான், காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம், வைன்னு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி np டாட் ஹெச் ஸ்டாக் கொடுத்துட்டு என்னோட பியோட வேல்யூ மட்டும் வேணும் அப்படின்னாக்கா பி மட்டும் கொடுத்து நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா பி மட்டும் நமக்கு வந்து அவுட்புட் வரும். ஸோ ஆல்ரைட் கேஸ், இப்போ பியோட பார்த்தீங்கன்னா 0 to 29, அதாவது இந்த வேல்யூஸ். ஸோ இதுதான் ஸ்டாக்கிங் ஆப்ரேஷன் பண்ணுறது. இந்த ஸ்டாக்கிங்கோட பேசிக்ஸ் தான், ஓகேங்களா. இன்னும் உங்களுக்கு டெப்த்தாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் அதில் செக் பண்ணுங்கள். அதே மாதிரி இதான் ஒரு எக்ஸாம்பிள், இது வந்து ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஐடியா வச்சு நீங்கள் பில்டு பண்ணுங்கள், டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னும் புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம பையிலேருந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.